ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! யுவி நியூஸ் தமிழ் சார்பாக உங்கள் நண்பன் யுவராஜ். நமது பாரத பிரதமர் தமிழகத்திற்கு வருகை தரப்போகிறார். அது எதற்காக? ஏன்? எந்த தேதியில் வரப்போகிறார்? இது குறித்து முழு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. வாங்க செய்திக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மக்களே. வாங்க செய்திக்குள்ள போலாம். 951 கோடி ரூபாய் செலவில் திருச்சி விமான நிலையம் புதிய பிரம்மாண்டமாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 2ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாகவும் அதை நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் திறக்க உள்ளதாகவும் செய்திகள் பரவுகின்றன. இந்த செய்திகளின் முழு விவரத்தையும் இதோ உங்களுக்காக. 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 10ஆம் தேதியே திருப்பூரில் நடைபெற்ற விழாவில் நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இந்த திருச்சி முனையம் விமான நிலைய முனையம் அடிக்கல் நாட்டு விழாவாக அன்றே சிறப்பிச்சாச்சு. அன்றே அடிக்கலும் நாட்டியாச்சு. கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளேயே இல்லை செப்டம்பர் மாதம் முழுவதற்குள்ளேயே முடிக்கணுன்றது தான் விமான நிலைய குழு அதிகாரிகளுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் கொரோனா காலமும் மற்றும் நமது ஊரடங்கு காலமும் சரியாக வந்ததுனால அதை சரியாக பண்ண முடியல. பல இடத்துல பல தொய்வுகள் வந்ததுனால அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போது சில மாதங்களுக்கு முன்பாக அதை மீண்டும் ஆரம்பித்து பல பேர் பல ஆட்களை உள்ளே போட்டு இரவும் பகலுமா அதை வேலை செய்ய வச்சு கிட்டத்தட்ட முடிவடைகிற நிலைமைக்கு வந்திருக்கு. அந்த முடிவடைந்த அந்த திருச்சி விமான நிலைய முனையத்தை திறக்க பார்ப்பதற்காக நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் வருகை தரப்போகிறாங்க ஜனவரி 2ஆம் தேதி. இதை குறித்து நான் திருச்சி மாநகர காவல்துறை ஆய்வாளர் என் காமினி அவர்கள் அங்கே போயிட்டு எல்லா இடத்தையுமே செக் பண்ணியிருக்காங்க. பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து எல்லாத்தையுமே ஃபுல் தரவாக செக் பண்ணிவிட்டு ஆய்வை செக் பண்ணியிருக்காங்க. எல்லா பாதுகாப்பு நடவடிக்கைகளும் கரெக்டாக இருக்கான்றதும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய விமான அதிகாரிகள்கிட்டையும் என்னெல்லாம் செய்ய போகிறீங்க, என்னென்னலாம் பிளான் இருக்குது, ஸோ ஓவரால் எல்லாமே டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23ஆம் தேதி 2023 அன்றே நடைபெற்றிருக்கு. இதை தொடர்ந்து அந்த விழாவுக்கு எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், அங்கே அப்படி என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்குங்க. அந்த கட்டப்பட்டிருக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட 60,723 சதுர மீட்டர் பரப்பளவில் 2 அடுக்கு கொண்டதாகவும் கட்டப்பட்டிருக்கு. அதாவது ஒரே சமயத்தில் 1500 பேர்பட்ட உள்நாட்டு விமானிகள் பயணிகள் வருவதற்கும் கிட்டத்தட்ட 4000க்கும் அதிகமான பயணிகள் சர்வதேச பயணிகள் உள்ள வரத்துக்கும் கிட்டத்தட்ட 4000 + 1500 5500 பேர் ஒரே சமயத்தில் உள்ள வந்தாலும் அவங்கள கையாளுறதுக்கான மிகப்பெரிய ஸ்பேஸு இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய புறப்பாடு பகுதி இருக்குல்ல, அதாவது இங்கேருந்து வெளியே போகிறவங்க அந்த பகுதிக்கு மொத்தம் 10 வாயில்களும் உள்ளேருந்து வருகை தருவாங்கள்ல, வெளியிலேருந்து வருகை தருவாங்கள்ல, அந்த வருகை பதிவு வாயில்களில் 6 வாயில்களும் அமைக்கப்பட்டிருக்கு. 40 குடியேற்ற பிரிவு மையங்களும் 48 செக்இன் மையங்களும் 15 இடங்களில் எக்ஸ்ரே சோதனை மையமும் 10 இடங்களில் ஏரோ பிரிட்ஜும் வச்சுருக்காங்க. 3 இடங்களில் விஐபி காத்திருப்பு அறைகளும் வச்சுருக்காங்க. 26 இடங்களில் லிஃப்ட்டும் ப்ளஸ் எஸ்கலேட்டரும் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லை, 1000 கார்கள் வந்து நிற்கிற மாதிரி ஒரு பார்க்கிங் வசதியும் கட்டியிருக்காங்க. இவ்வளோ பிரம்மாண்டங்களாக இருக்குல்ல. இத்தனை பிரம்மாண்டங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்த இது நார்மலாக விமான நிலையமா, இல்லைன்னா அருங்காட்சியகமா, இல்லைன்னா இது டூரிஸ்ட் ஸ்பாட்டான்னு முதற்கொண்டு பயங்கரமாக டவுட் வருதுல்ல மக்களே. திருச்சி மக்களே, நீங்கள் ஒரு சான்ஸ், உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா போய் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா போய் பாருங்கள். இந்த விடுமுறை நாட்களை, அதாவது ஜனவரி 2க்கு அப்புறம் உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா போய் பாருங்கள். பார்த்துட்டு நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குதான்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்ற மக்களுக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன். தமிழக மக்களும் உங்களுக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு. நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா போய் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸும் என்னுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. இது உண்மையாலுமே நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு அடுத்த வளர்ச்சியாகவும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மேலும் நமது தமிழக கலாச்சாரத்தை பிரம்மாண்டமாக காமிக்கணும் அப்படின்றதுக்காகவும் பல விதமான ஓவியங்களும், அது மட்டும் இல்லைங்க, நமது ஸ்ரீரங்கமுடைய ராஜகோபுரம் இருக்குல்ல, அதே மாதிரியான மாதிரி படிவத்தையும் இங்கே இடத்துல அதாவது என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. நம்மளுடைய விமான நிலையத்தில் முனையத்துக்கு உள்ளே நீங்கள் உள்ளே வரத்துக்கு முன்னாடியே அந்த ஒரு ராஜகோபுரத்தை வச்சுருக்காங்க. இது பார்ப்பதற்கு ஆச்சரியமாகவும் அலங்காரமாகவும் மிகப்பெரிய வண்ணமயமாகவும் இருக்குன்றது ஆச்சரியமே இல்லை. கண்டிப்பாக அது போய் பார்க்கணும். அது மட்டும் இல்லைங்க, சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப கிரிஹா 4ன்ற ஒரு தர அடிப்படையில் தான் இது கட்டப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கான சான்றிதழும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, சூரிய சக்தியின் மூலம் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய வகையில் விமான நிலைய மேற்கூரையும் அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை விட முக்கியமாக 75 கோடி செலவில் 42.5 மீட்டர் ஹைட்டுக்கு
பாதுகாப்பு கோபுரமாகவும் ப்ளஸ் கண்காணிப்பு கோபுரமாகவும் வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஓரளவுக்கு இருக்கட்டும். இதை திறக்கிறதுக்கு ஜனவரி 2ஆம் தேதி நமது பாரத பிரதமர் மோடிஜி வராங்க. அவர்கள் வருவதற்கு குறித்து முக்கியமாக பாதுகாப்பு நடவடிக்கைகளும் ப்ளஸ் என்னென்னலாம் இன்னும் எந்த ஒரு இதுவுமே ப்ராப்ளம் வராதபடி அந்த சுற்றுச்சூழல் எல்லாமே பக்காவாக இருக்கா, அங்கே இருக்கக்கூடிய இடங்கள் சேஃப்டியாக இருக்கா எல்லாமே ஆய்வு பண்ணுறதுக்காக திருச்சி காவல்துறை ஆணையர் என் காமினி அவர்கள் 23/12/2023 அன்று ஆய்வு செஞ்சுருக்காங்க. இந்த விழா சிறப்பாக முடிந்தது பிறகு நமது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெள்ளத்தை குறித்தும் வெள்ள சேதத்தை குறித்தும் வெள்ள நிவாரணத் தொகையாக எவ்வளவு நிதியை பெற வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசனை செய்ய உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களும் தனது கட்சியின் கூட்டணி தொடர்பாகவும் பேச உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்து முழு விவரத்தையும் ஜனவரி 2ஆம் தேதிக்கு பிறகு பார்ப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.